10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. So in this class, we will learn about Charles law. So already we learn about Boyle's law. So Boyle's law enna paathirpinga, at constant temperature the volume is inversely proportional to pressure. At constant temperature the volume is inversely proportional to pressure அப்படினு பார்த்திருப்பீங்க. இப்போ இந்த கிளாஸ்ல என்ன பார்க்குறோம்னா சார்லஸ் லா. ஸோ அங்கே பாயில்ஸ் லா என்ன பார்த்தோம், அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் பார்த்துருந்தோம். இங்கே சார்லஸ் லாவில் என்ன பார்க்குறோம், அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ ஃபார் எ ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் எ கேஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் the volume is directly proportional to its temperature. The volume is directly proportional to its temperature. So when we increase the temperature, the volume is also increases. Or decreasing the temperature, the volume is also decreases. So at a fixed mass of a gas at constant pressure, the volume is directly proportional to its temperature. That is Charles law. So the relation between volume and temperature at constant pressure is directly proportional. So constant pressure la volume kum temperature ku enna relationship irukku, directly proportional. So volume temperature relationship is given by Charles law. Volume temperature relationship edula kudukrom, Charles law. Adhe pressure volume relationship edula paathom, Boyle's law. So volume is directly proportional to temperature. So நம்ம முன்னாடி கிளாஸ்லையும் பார்த்துருப்போம். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரீப்ளேஸ் பண்ண இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணலாம். The proportionality is replaced by the constant K. Proportionality constant. Proportionality is replaced by the constant K. Proportionality constant. To alter the equation, the equation alter பண்ணுறோம். என்ன பண்ணலாம், the temperature is on the right side, is moved to head towards the left side, then it changed as a denominator. அப்போ ரைட் சைடில் இருக்க டெம்பரேச்சரை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணால் அது என்னவா சேஞ்ச் ஆகுது, V by T. So when the volume is divided by the temperature, it's equal to constant. So volume temperature divide பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, கான்ஸ்டன்ட்டாக கிடைக்குது. That means if the temperature of the gas increases, the volume also increases in direct proportion. டெம்பரேச்சர் ஒரு கேஸோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணால் ஸோ வால்யூம் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் ஆஸ் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ இது எவ்வளோ ரைஸ் பண்ணுறோமோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டான வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ ஃபார் த சேம் சிஸ்டம், அப்போ ஒரே சிஸ்டத்தில் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். For a same system at constant pressure at temperature T1, the volume is considered to be V1. So the same system we increase the temperature from T1 to T2. அப்போ இந்த டெம்பரேச்சர் இங்கே என்னவா இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 டிகிரி செல்சியஸில் இருக்குது, தட் டெம்பரேச்சர் வில் பி ரைஸ்டு டு 40 டிகிரி செல்சியஸ். அப்போ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டான வால்யூம் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். தென் ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது ஆஸ் இன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ ஃபைனலி த வேல்யூ வில் பி கான்ஸ்டன்ட். அப்போ இங்கே V1 by T1 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ, த சேம் வேல்யூ இஸ் அப்டைன்டு பை V2 by T2. ஸோ சேம் வேல்யூ இஸ் அப்டைன்டு பை V2 by T2 பிகாஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ ரைஸ் பண்ணுறோமோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டான வால்யூம் ரைஸ் ஆகும். அப்போ சேஞ்சஸ் இன் வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் ஃபார் த டிஃப்ரெண்ட் வால்யூம் த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். கான்ஸ்டண்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ V by T is a constant. So for example, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். So we have to take a balloon. So balloon filled with air. ஏரில் ஃபில் பண்ணியிருக்கோம். It's kept in ice water. So ice waterல kept பண்ணும்போது at lower temperature, ice cold waterனா வேண்டியது டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ் ஆர் மேபி லோ, அதை விட கம்மியாக கூட இருக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் லோ டெம்பரேச்சர். ஸோ அப்போ ஐஸ் வாட்டரில் இது என்னவா இருக்குது, the size of the balloon, the volume will be very low. The volume of the balloon will be very low. So the balloon is transferred to the boiling water. So இங்கே பாருங்க gaseous molecule எவ்வளோ present ஆயிருக்கு inside the balloon. There are 6 gaseous molecules are present. The same balloon from ice water is transferred to the boiling water. So இந்த ice water வந்து எங்கே transfer பண்ணுறோம், boiling waterக்கு transfer பண்ணுறோம். So when it is transferred to the boiling water, the balloon having the same number of gaseous molecule, but
the volume will be increases. So the ice water la present ஆயிருக்க balloon volume என்னவா இருக்கு will be very low. So அதே boiling water la இருக்கக்கூடிய balloon volume என்னவா இருக்கு it will be very high with the same number of gaseous molecule. So by increasing the temperature the volume also increases. So இங்க ice water அப்படிங்கும்போது that may be 10 degrees Celsius, we assume that நம்ம assume பண்ணிக்கலாம். So boiling water போது என்னது இந்த 10 degrees Celsius it will be changed to 100 degrees Celsius. அப்ப temperature increase ஆகுது, then the volume of the balloon also increases. Volume என்ன ஆகுது increase ஆகுது. So if a balloon is moved from an ice cold water bath to a boiling water bath, the temperature of the gas increases. அப்ப அது present ஆயிருக்கூடிய gas molecules ஓட temperature என்ன ஆகுது increase ஆகுது. இப்போ ice waterல 10 degree Celsius னா அதுல present ஆயிருக்கூடிய gas molecules ஓட temperature என்னது 10 degree Celsius தான். When it is transferred to the boiling water, the temperature of the gas molecule is also increases. As a result, the gas molecule inside the balloon move faster. இப்போ கேஸ் மாலிகுல்ஸ் இந்த டெம்பரேச்சர் அப்சார்ப் பண்ணுறதுனால என்ன பண்ணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும். இப்போ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும்போது என்ன ஆகுது the gas expansion நடக்குது. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது the volume will also be increases. So by increasing the temperature of the gas molecule is also increases. So by increasing the temperature the gaseous molecules or temperature increase ஆகுது, so that the gas molecule will move faster throughout the balloon so that the volume will be increases. The gas expand ஆகிறதுனால volume என்ன ஆகுது increase, the volume of the gas will be increases. So variation of volume with the temperature at constant pressure. So variation of volume with the temperature at constant pressure. So the volume டெம்பரேச்சரும் எப்படி ரிலேஷன் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம பார்த்துருக்கோம் சார்லஸ் லாவில் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இதை ஒரு கிராஃபை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் we have to take the temperature, y ஆக்சிஸில் என்ன எடுத்துக்கிறோம் we have to take the volume. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சரும் y ஆக்சிஸில் என்ன எடுத்துக்கிறோம் வால்யூம் எடுத்துக்கிறோம். ஸோ the plot of the volume of the gas against the temperature at a given pressure. So constant pressureல நம்ம இந்த கிராஃப் எடுத்துருக்கோம். From the graph it is clear that the volume of the gas linearly increases. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இது என்ன இருக்கு லீனியராக இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்ட்ரைட் லைனில் தானே போயிட்டுருக்கு. ஸோ த வால்யூம் ஆஃப் த கேஸ் லீனியர்லி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் temperature. So temperature ரைஸ் பண்ண volume of the gas என்ன ஆகுது லீனியராக இன்க்ரீஸ் ஆகுது. Those lines are called as isobars. ஸோ இந்த கர்வ்ஸ் இந்த கிராஃப் என்னன்னு சொல்லலாம் ஐசோபார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வால்யூம் ஆஃப் த கேஸ் லீனியர்லி இன்க்ரீசஸ் வித் டெம்பரேச்சர் அட் எ கிவன் ப்ரெஷர். ஸோ த கிவன் ப்ரெஷருங்கிறது அட் எ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். சச் லைன்ஸ் ஆர் கால்டு ஐசோபார்ஸ். ஸோ த கர்வ் அப்டைன்டு அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் நமக்கு கிடைக்கக்கூடிய கிராஃப். ஸோ கிராஃப் அப்டைன்ட் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இஸ் நோன் ஆஸ் ஐசோபார்ஸ்னு கொடுப்போம். ஸோ அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னால என்ன கொடுக்குறது ஐசோபார். So we get it's a straight line. So நம்ம எதுக்கு ஆன்சர் பிளாட் பண்ணுறோம் வால்யூம் அண்ட் temperature. So volume of the gas is plotted against the temperature of the gas. அப்போ x axis என்ன எடுத்துருக்கோம் வால்யூம். ஸோ which is a straight line equation தான். straight line equation ஆல்ரெடி நம்ம 10th கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். y is equal to mx plus c. y is equal to mx plus c. அப்போ y ஓட ஆக்சிஸில் என்ன எடுத்துருக்கோம் டெம்பரேச்சர். y ஓட ஆக்சிஸில் என்ன எடுத்துருக்கோம் வால்யூம். ஸோ yல என்ன எடுத்துருக்கோம் வால்யூம் எடுத்துருக்கோம். In the x axis we have to take the temperature எடுத்துருக்கோம். And m is the slope and c is the constant. m is the slope and c is the intercept னு வச்சுக்கலாம். c is the intercept. So we get this equation v is equal to mt plus c. So here the v is in the y-axis, volume is in the y-axis, and t is the temperature that is taken in the x-axis. We get the slope m for this graph and the intercept value is c. cங்கிற intercept value கிடைக்குது. At temperature 0 degree Celsius. சார் அப்போ என்ன எடுத்துருக்கோம் டெம்பரேச்சர் 0 degree Celsius இருக்கும்போது the volume of the gas is this. இந்த இடத்துல volume of the gas இருக்குது. That volume of the gas is should be taken to be an V0. Temperature 0 degree Celsius இருக்கு at very low temperature. இப்போ டெம்பரேச்சர் 0 degree Celsius இருக்கும்போது அந்த கேஸோட வால்யூம் என்னென்னு எடுத்துக்கலாம் வால்யூம்ங்கிறதுக்கு வீண் கொடுப்போம் இல்லையா. இப்போ 0 degree Celsiusல வால்யூம்ங்கிறனால என்னென்னு அஷ்யூம் பண்ணலாம் it should be taken as a V0. என்னென்னு எடுத்துக்கிறோம் V0. So at temperature T equal to 0 degree Celsius then the volume is taken to be V0.
So the temperature and volume is substituted in the straight line equation. In the equation substitute பண்றோம். So that V is replaced by V naught and M, V is replaced by V naught and M, Tங்கிறதுக்கு என்ன டெம்பரேச்சர் கொடுத்துருக்கோம் at 0 degree Celsius, 0 plus C. இப்போ anything is multiplied by 0, it's equal to 0 தானே. அப்போ V naught is equal to, இந்த term என்ன ஆயிடும், 0 ஆயிடும், equal to C. So the intercept C value is equal to V naught. அப்போ intercept C ஓட வேல்யூ என்னது, V naught. And then the slope M value in this graph. So இந்த கிராஃபில் நம்ம ஸ்லோப் வேல்யூ கிடைக்குது. ஸோ என்ன ஸ்லோப் வேல்யூ, del V by del T. By increasing the temperature, there is a changes in their volume. அதாவது the changes in their temperature, there is a changes in their volume. So இந்த del அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது, changes. So M is equal to del V by del T. இந்த ட்ரையாங்கிள் சைன் தான் என்னன்னு சொல்லுவோம், டெல்லுன்னு சொல்லுவோம். இந்த டெல்லுங்கிறது எதை மீன் பண்ணுது, சேஞ்சஸ். அப்போ சேஞ்சிங் த டெம்பரேச்சர், டீனா டெம்பரேச்சர் அதை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ பை சேஞ்சிங் த டெம்பரேச்சர் தேர் இஸ் அ சேஞ்சஸ் இன் தேர் வால்யூம். அதனால தான் M is equal to del V by del T. அப்போ இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ண ஒய் ஆக்சிஸில் வால்யூம் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸோ M is equal to del V by del T. So in this equation, the first equation, we substitute the value of C and M. அதாவது intercept ஓட வேல்யூ, ஸ்லோப் ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ V is equal to, M ஓட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், del V by del T. T ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ப்ளஸ் C ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம், V naught. ஸோ V is equal to del V by del T into T plus V naught. This equation is considered to be an 1. இந்த equation என்ன கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம், 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். This equation is divided by V naught. இந்த equation ஃபர்தராக நம்ம எதனால் டிவைட் பண்ணுறோம், V நாட்னால டிவைட் பண்ணுறோம். ஸோ V நாட்டுங்கிறது என்னது, வால்யூம் ஆஃப் the gas at 0 degree Celsius. அப்போ V நாட்னால டிவைட் பண்ணுறோம். அப்போ V நாட்னால டிவைட் பண்ணும்போது என்ன ஆயிரும், V by V naught is equal to, இந்த இடத்துல V naught அப்போ டிவைட் பை V naught. அப்போ இங்கே என்ன வந்துடும், 1 by V naught into del V by del T into T plus V naught by V naught கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வந்துடும், 1. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்லையும் ரைட் சைடில் இருக்க ஃபர்ஸ்ட் ஃபேக்டரில் என்ன இல்லை, V நாட்டுங்கிற சிம்பிள் இல்லை, V நாட்டுங்கிற சைன் எதுவுமே இல்லை. ஸோ டிவைட் பை V நாட் அப்படியே இருக்கும். பட் ரைட் சைடில் இந்த செகண்டாக இருக்கக்கூடிய ஃபேக்டரில் என்ன இருக்குது, V நாட் ஆல்ரெடி இருக்குது. ஸோ when it is divided by V நாட் we get as the value is 1. இந்த வேல்யூ என்னவா கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். ஸோ this equation is assumed to be an equation 2. இந்த equation என்னன்னு சொல்லலாம், equation 2ன்னு சொல்லலாம். So from this equation, the Charles and Guy Luzak found that under constant pressure, the relative increase in volume per degree increase in temperature is same for all gases. ஸோ இந்த ஈக்குவேஷனில் இருந்து சார்லஸ் அண்ட் காய் லூசாக் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன ஃபவுண்ட் பண்ணாங்க, அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் the relative increase in volume per degree. அது ரிலேட்டிவ் இன்க்ரீஸ் இன் வால்யூம். அப்போ இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வால்யூம் எவ்வளோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, எப்போது பர் டிகிரி இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ ஒரு டிகிரி டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணும்போது ரைஸ் ஆகக்கூடிய வால்யூம் எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும், இஸ் சேம் ஃபார் ஆல் கேஸஸ், எனி கேஸஸ், எந்த கேஸ் மாலிகுல் எடுத்தாலும் சரி, இந்த டெம்பரேச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டான வால்யூம் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ த ரிலேட்டிவ் இன்க்ரீஸ் இன் வால்யூம் பர் டிகிரி இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இஸ் சேம் ஃபார் ஆல் கேஸஸ். அப்போ ஃபார் எனி கேஸஸ், இப்போ ஆக்சிஜனில் 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது எவ்வளோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதோ, த சேம் வால்யூம் இன்க்ரீஸ் ஃபார் நைட்ரஜன் கேஸ் பை ரைசிங் த டெம்பரேச்சர் as 1 டிகிரி செல்சியஸ். ஸோ அதுக்கும் அதே 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணும்போது அதே வால்யூம் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் இஸ் சேம் ஃபார் ஆல் கேஸஸ். ஸோ இந்த ரிலேட்டிவ் இன்க்ரீஸ் இன் வால்யூம் பர் டிகிரி, அது ஆல்ஃபா என்னென்ன அஸ்யூம் பண்ணுறோம், ஆல்ஃபா. ரிலேட்டிவ் இன்க்ரீஸ் இன் வால்யூம் பர் டிகிரி செல்சியஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி an ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு, அந்த ரிலேட்டிவ் இன்க்ரீஸ் இன் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 by V naught into del V by del T. 1 by V naught into del V by del T. So இந்த del V by del T என்னது, by changing the temperature there is a change in their volume. எதோட, by 1 by V naught, அதாவது V naught வால்யூமில் 0 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய வால்யூம் V naught, அந்த ரேஞ்சில் டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது எவ்வளோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, that is alpha. So the relative increase in volume per degree increase in temperature is same for all gases. So the relative increase in volume per degree is assumed to be an alpha, which is equal to 1 by V naught into del V by del T.
இப்போ இந்த del v by del tங்கிற ஃபேக்டர் மட்டும் வேணும். ஏன்னா ஈக்குவேஷன் 1ல நமக்கு அது மட்டும் தானே இருக்குது. அப்போ del v by del t மட்டும் வேணும்னா அந்த v0 என்ன ஆகிடும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம் இல்லையா. அப்போ என்ன ஆயிடுது, ஆல்ஃபா v0 இஸ் ஈக்குவல் டு del v by del t. இப்போ del v by del t ஒரே சைடில் வச்சுக்கலாம். இந்த v0 அங்கே ஆல்ஃபா சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ ஆல்ஃபா v0. இப்போ del v by del t இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு v0. திஸ் வேல்யூ, the del v by del t value is substituted in equation 1. equation 1ல substitute பண்ண போகிறோம். So we have to return the equation 1. v is equal to del v by del t into t plus v0. இந்த equation நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த del v by del t ஓட வேல்யூ substitute பண்ண போகிறோம். So del v by del t பதிலா என்ன கொடுக்கலாம், alpha v0 into t plus v0. ஸோ இப்போ இந்த ரெண்டுலையுமே என்ன இருக்குது காமனாக, v0 காமனாக இருக்குது. ஸோ வெளியில் எடுத்தாச்சு. ஸோ v is equal to the v0 is taken as a common into alpha t plus 1. alpha t plus 1. So from this, the coefficient, from this, the Charles found that the coefficient of expansion is approximately equal to 1 by 273. So the coefficient of expansion is approximately is equal to 1 by 273. அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய கேஸ், அந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வால்யூம் ஆல்மோஸ்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 1 by 273க்கு ஈக்குவலாக இருக்குது. It means that at constant pressure for a given mass for each degree rise in temperature, all gases expand 1 by 273 of their volume at 0 degree Celsius. So volume at 0 degree Celsius என்னது, V0. அப்போ அந்த V0 வால்யூமில் 1 டிகிரி பர் டிகிரி, அப்போ 1 டிகிரி டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணும்போது கேஸ் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகும், 1 by 273 டைம்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ 273க்கு 1 டைம் என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ பர் டிகிரி டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணும்போது the gases expand, all gases, not only any individual gases, எல்லா கேஸுமே. ஸோ ஃபார் ஆல் gases expand 1 by 273 of their volume at 0 degree Celsius. 0 degree Celsiusல என்ன வால்யூம் இருக்கோ அதில் 1 by 273 ஃப்ராக்ஷனில் என்ன ஆகுது, வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகும் by the increase in temperature per degree Celsius. per degree Celsiusக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃப்ரம் த கிராஃப் ஆல்ரெடி வி ட்ரா த கிராஃப் பிட்வீன் த வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர். வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் அகைன்ஸ்டாக கிராஃபை பிளாட் பண்ணியிருக்கும். பை எக்ஸ்டெண்டிங் த கிராஃப், ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிருக்கு இல்லையா, ஸோ த வால்யூம் வில் பி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் temperature. So volume of the gas increases with the increase in temperature as linear increase ஆகுது. By extending the curve, so இங்கிருந்து இது வரைக்கும் தான் extend ஆயிருக்கு, increase ஆயிருக்கு. By extending the curve, by extrapolating the line, இந்த லைனை கொஞ்சம் extend பண்ணுறோம். So when we extrapolating the straight line in the figure beyond the experimental measurements, நம்ம calculate பண்ணது இல்லாமல் என்ன பண்ணுறோம், அடிஷ்னலாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, the straight line intersects the temperature axis. The straight line intersects the temperature axis. ஒரு particular pointல என்ன ஆகும், temperature axis, temperature line x axis கட் பண்ணும். So intersects the temperature axis, x axis at minus 273 degree Celsius by extending the straight line to the temperature axis, that is x axis. The line which cuts at a particular temperature such as minus 273 degree Celsius. So in the temperature என்னவா இருக்கு, volume of the gas becomes 0. இங்கே வால்யூம் என்ன ஆகிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ இங்கே 0, 50, 100, 150, 200, 250 ரைஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, அட் வெரி லோயஸ்ட் டெம்பரேச்சரில் என்ன ரீச் ஆகுது, இட் ரீச்சஸ் த வால்யூம் ஆஸ் 0. ஏன்னா இந்த லைன் இந்த 0 தான் இந்த இடத்துல. அப்போ வால்யூம் ஆஃப் த கேஸ் வில் பி 0 அட் லோயஸ்ட் டெம்பரேச்சர் சச் அஸ் minus 273 degree Celsius. ஸோ அது அக்யூரேட்டாக சொல்லணும்னா என்ன சொல்லலாம், மோர் ப்ரிசைஸ்லி த டெம்பரேச்சர் இஸ் minus 273.15 degree Celsius. நம்ம நார்மலாக minus 273 degree Celsius தான் சொல்லுவோம். ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா என்ன சொல்லலாம், minus 273.15 degree Celsius. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இந்த 0 degree Celsiusக்கு ஆஃப்டர் தட் இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே என்னது, பாசிட்டிவ் சைனில் வரும், ப்ளஸ் 100 degree Celsius, 200, 300. அப்போ பிலோ தட் 0 degree Celsius எல்லாம் எடுத்து -100, -200, -300 தானே. அப்போ இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது பை எக்ஸ்டெண்டிங் த ஸ்ட்ரைட் லைன் டு த x axis, இட் intersect the x axis, ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் intersect பண்ணது. தட் பாயிண்ட் இஸ் minus 273 degree Celsius. At this temperature the volume of the gas is 0. அப்போ அந்த டெம்பரேச்சரில் அந்த கேஸோட வால்யூம் என்னது, 0. ஸோ எக்ஸாக்டாக அந்த டெம்பரேச்சர் சொல்லணும்னா minus 273.15 degree Celsius. ஸோ பியாண்ட் திஸ் டெம்பரேச்சர், ஸோ இதுக்கு மேலே ஃபர்தராக டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ண முடியுமா. ஸோ இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போதே எப்படி இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், பை ரெடியூசிங் த டெம்பரேச்சர்.
0 டிகிரி செல்சியஸ்லேருந்து இன்னும் டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ண தான் நமக்கு இங்கே 0 வால்யூம் கிடச்சிருக்கு. இட் வில் பி ஃபர்தர் ரெடியூஸ், த டெம்பரேச்சர் வில் பி ஃபர்தர் ரெடியூஸ். இது ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணால் த வால்யூம் ஆஃப் த கேஸ் வில் பி நெகட்டிவ். ஸோ இதுக்கு மேலே டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ண, அப்போ -273க்கு கீழே ரெடியூஸ் பண்ணணும்னா இப்போ -300 -310 இப்படி ரெடியூஸ் பண்ணும்போது இட் வில் பி நெகட்டிவ் வால்யூம். பட் இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா அங்கே வால்யூம் 0 அப்படிங்கும்போது என்னது, தேர் இஸ் நோ மோர் கேஸ் மாலிகுல்ஸ் இல்லைன்னா தான் 0 வால்யூம். அப்போ பியாண்ட் திஸ் டெம்பரேச்சர், இதுக்கு கீழே ரெடியூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல கேஸ் மாலிகுல்ஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? இல்லை. அப்போ வால்யூம் ஆல்ரெடி 0, தேர் இஸ் நோ கேஸ் மாலிகுல். ஸோ ஃபர்தர் வி cannot able to reduce. If we reduce the temperature, there is no possibility for the decrease in the volume. Temperature reduce பண்ணலாம், but volume of the gas reduce ஆகிறதுக்கு possibility இருக்கா? Because already 0 volume. So there is no possible. So physically it is impossible. இது நடக்காத ஒரு விஷயம். So for this reason, this temperature was, the volume of the gas becomes 0 at -273.15 degrees Celsius. So beyond this temperature, the gas would have a negative volume, which is physically impossible. நடக்கவே நடக்காது. ஸோ இதுக்கு மேலே ரெடியூஸ் பண்ணாலும், டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணாலும் வால்யூம் என்ன பண்ண முடியாது, ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ physically impossible. For this reason, this temperature was defined as absolute 0 by Kelvin. ஸோ அந்த இதுக்கு மேலே ஃபர்தராக என்ன பண்ண முடியாது, வால்யூமை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ தட் திஸ் டெம்பரேச்சர் என்னென்னு கொடுக்கலாம், வாஸ் டிஃபைன்ட் as absolute 0. இதுதான் absolute 0 by Kelvin. So Kelvin told that this temperature is known as absolute 0. So the absolute 0 Kelvin அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணலாம்? So the absolute 0 Kelvin a new temperature scale with absolute 0 as a starting point is called Kelvin scale. ஸோ புதுசாக ஒரு டெம்பரேச்சர் ஸ்கேல் கொடுக்குறாங்க. ஸோ அது என்னது, இட் ஸ்டார்டட் ஃப்ரம் அப்சல்யூட் 0. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். தட் இஸ் -273.15 டிகிரி செல்சியஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எ நியூ டெம்பரேச்சர் ஸ்கேல் வித் அப்சல்யூட் 0 ஆஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்சல்யூட் 0ங்கிறது என்னது, -273.15 டிகிரி செல்சியஸ் தான் அப்சல்யூட் 0ங்கிறது. ஆஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் கால்டு கெல்வின் ஸ்கேல். அப்போ செல்சியஸ் ஸ்கேல்னா என்னது, இட் ஸ்டார்டட் ஃப்ரம் 0 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்சல்யூட் 0ங்கிறது என்னது, -273.15 டிகிரி செல்சியஸ். அப்போ -273.15 டிகிரி செல்சியஸில் ஸ்டார்ட் பண்ணால் தட் இஸ் அ கெல்வின் ஸ்கேல். if the scale is started from 0 degree Celsius, அப்போ 0 degree Celsiusல ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி சொன்னா that is a Celsius scale. அது என்னன்னு சொல்லலாம், Celsius scale. So a new temperature scale with the absolute 0 as starting point is called Kelvin scale. And the temperature scale is started from 0 degree Celsius is known as Celsius scale. So the only difference between the Kelvin scale of temperature and Celsius scale of temperature is that the zero portion is shifted. So இது ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் என்னது, கெல்வின் ஸ்கேலுக்கும் செல்சியஸ் ஸ்கேலுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ த ஜீரோ போர்ஷன் இஸ் ஷிஃப்டட். ஸோ இன் கெல்வின் ஸ்கேல் த ஜீரோ போர்ஷன் இஸ் -273.15 டிகிரி செல்சியஸ். அதே ஃபார் செல்சியஸ் ஸ்கேல் த ஜீரோ போர்ஷன் இஸ் 0 டிகிரி செல்சியஸ். அப்போ இந்த ஜீரோ போர்ஷனில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், த வாட்டர், the boiling and freezing point of water in both scales are given below. அதாவது கெல்வின் ஸ்கேல்லையும் செல்சியஸ் ஸ்கேல்லையும் வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் என்ன, ஃப்ரீசிங் பாயிண்ட் என்னன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்சல்யூட் 0, அதாவது கெல்வின் ஸ்கேல் அப்சல்யூட் 0ங்கிறது என்னது, 0 கெல்வின். இன் செல்சியஸ் ஸ்கேல் த அப்சல்யூட் 0ங்கிறது என்னது, -273.15 டிகிரி செல்சியஸ். ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னது, 273.15 கெல்வின். ஃபார் செல்சியஸ் ஸ்கேல் 0 டிகிரி செல்சியஸ் நம்ம பார்த்துருப்போம். செல்சியஸில் இருக்கிறத கெல்வினுக்கு மாற்றோம்னா +273 அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருப்போம். இங்கே மோர் ப்ரிசைஸ் அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்க, 0.15 சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ இன் செல்சியஸ் ஸ்கேல் த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னது 0 டிகிரி செல்சியஸ். அப்போ கெல்வின் ஸ்கேலில் கொடுத்தா என்ன பண்ணுவோம், +273.15. பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரில் என்ன கொடுப்போம், வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் இன் செல்சியஸ் ஸ்கேல் 100 டிகிரி செல்சியஸ். அதே கெல்வின் ஸ்கேலில் கொடுத்தா என்ன பண்ணுவோம், +273.15. ஸோ இட் வில் பி சேஞ்ச் டு 373.15 Kelvin, 373.15 Kelvin கொடுப்போம். So this is the Charles law. So the Charles law relate the volume and temperature, gives the volume and temperature at constant pressure. So from the Charles law we know about the Kelvin scale and Celsius scale. Kelvin scale and Celsius scale understand பண்றோம். And then the volume is directly proportional to the temperature at constant pressure.